ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ காயின் புரோட்டாக்கு காம்போவாக இந்த எக் ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தோம். அதை தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து, அதுவும் பொரிஞ்ச பிறகு 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். எல்லாம் நல்லா வதங்கி வத்தின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுட்டு ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், எக் ரோஸ்ட் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.